வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ரயில்வேலேருந்து அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் 5696 வேக்கன்சியும், தமிழகத்துக்கு 148 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு கடைசி தேதியாக பிப்ரவரி 19 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, எம்இ அதில் ஒரு சில ட்ரேட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவதற்கு தேவையான ஆவணமாக ஃபோட்டோ, சிக்னேச்சர் 30 கேபியில் இருக்க மாதிரிக்க ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க. அதற்கு எஸ்டான பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை கையில் வச்சுக்கோங்க. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜை லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அப்ளை ஆன்லைன் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு அகைன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளையில் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இதுக்கு முன்னே ரயில்வேலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எதுவும் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் டிசபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வசி நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரியில் இந்தியன் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள். அதில் உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதற்கான நேமையும் கொடுத்துங்க, இல்லைன்னா நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரிக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து மேலா ஃபீமேலா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான மதர் நேமையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரிக்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. மேலா ஃபீமேலாக செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரிபாக்ஸை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கான ஓடிபியை ஜென்ரேட் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. இதில் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னே இது மாதிரிக்கே பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆர்ஆர்பியில் சென்னை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்கான செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அக்ரி பாக்ஸையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பர்சனல் டீட்டெயிலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். ஒரு சிலது மட்டும் நாம் ஃபில் பண்ணுற மாதிரிக்கே இருக்கும். மேரிட் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடாக கொடுத்துங்க. மதத்தில் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதற்கான லாங்குவேஜை தேர்வு செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஐடென்டிஃபை மார்க் ஏதேனும் 2 கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய டிசிலேயே கொடுத்துருப்பாங்க, அதை கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி டீட்டெயிலில் நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் அதை யார் வழங்கினாங்களோ அவங்களையும் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன டேட்டில் ப்ரொவைட் பண்ணாங்களோ அதை கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அக்ரியை கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரையும் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் யார் ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்கள கொடுத்துட்டு என்ன டேட்டில் கொடுத்தாங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரெசன்ட் அட்ரஸை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் சிட்டியாக இருந்தால் சிட்டி நேமையும், வில்லேஜாக இருந்தால் வில்லேஜ் நேமையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அதர் டீட்டெயிலுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தேன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்தியன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதில் என்ன ட்ரேடில் முடிச்சிருக்கீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான டீட்டெயிலை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அக்கௌண்ட் டீட்டெயிலில் நீங்கள் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா யார் அப்ளிகண்ட்டோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயிலை கொடுத்துக்குங்க. ஏன்னா அமௌண்ட் எதுவும் ரீஃபண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயிலை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஎஃப்சி கோடு கொடுத்தோடனே கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கான பேங்க் நேம் என்ன அட்ரஸோ அது விசிபிள் ஆகும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே எஜுகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் 10th டீட்டெயில்ஸை அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்டில் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பாசிங்கில் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பரை கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஐடி முடிச்சிருந்தீங்கன்னா ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா கொடுத்துங்க. பிஇனா பிஇ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் என்ன ட்ரேடில் முடிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அதற்கான நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரிக்கே நீங்கள் பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா அதற்கான டீட்டெயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுருந்தா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள், அப்போ தான் அப்லோட் ஆகும். அடுத்து உங்களுக்கான சிக்னேச்சரையும் அதே மாதிரிக்கே அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்லோட் அண்ட் சேவ் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ட்ரேட் செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதில் உங்களுக்கான ட்ரேடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் பார்ட் பிக்கான கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான டீட்டெயிலை அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா கீழே இருக்க அக்ரி பாக்ஸை கொடுத்து சப்மிட் கொடுங்க. இல்லைன்னா எடிட் ஆப்ஷன் மூலமாக எடிட் பண்ணிக்கோங்க. கொடுத்தோன்னே உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும், சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.